Good morning students, we are going to see plus 2 mathematics chapter 2 complex number exercise 2.5 seventh sum. What is given? Question read பண்ணிக்க. Modulus z1 equal to 1, modulus z2 equal to 2, modulus z3 equal to 3. நெக்ஸ்ட்டு கடைசியில் ஒன்று கொடுத்துருக்கு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு 1. ஓகே, பட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டா மாடுலஸ் z1க்கு வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா மாடுலஸ் z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 தான். சரிங்களா? வேணால் ஸ்கொயர் போட்டுக்கிறனா போட்டுக்கோ இந்த இடத்துல. ரைட்டு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே எழுதிக்கலாம், இதுவுமே எழுதிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் z ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பதிலாக நான் இதை எழுதுகிறேன். மாடுலஸ் z1 ஸ்கொயருக்கு பதிலாக z1 பார்னு எழுதுகிறேன். அதே மாதிரி மூணுமே எழுதலாம் சைமல்டேனியஸாக. அப்போ இதில் தேவையானதை நம்ம கண்டுபிடிச்சலாம். ரெண்டையுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். z1 ஈக்குவல் டு 1/z1 பார், z1 பார் ஈக்குவல் டு 1/z1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்துக்கோ. உன்னோட விருப்பம் எது வேணாலும் கண்டுபிடிச்சிக்க. ஏன்னா ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும் அப்படின்றனால நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே குட். மூணுமே கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்குன்னா மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் ஆஃப் 9z1 z2 ப்ளஸ் 4z1 z3 ப்ளஸ் z1 z3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹோல் மாடுலஸ் டேக்கிங் அவுட் z1 z2 z3 இன் மாடுலஸ் உள்ளே தான் எடுக்கிறேன். மாடலஸ்குள்ளே எடுக்கிறேன் இந்த இதை. அப்போ இதில் வந்து இந்த செட்டில் இருந்து என்ன இல்லை அப்படின்ட்டு பாரு, அதுதான் டிவைட் பண்ணுறது. இதில் z1 இருக்குது, z2 இருக்குது, z3 இல்லை. அப்போ 9/z3 எழுதணும். நீ வேணா இதை ரீப்ளேஸில் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் z3 கேன்சல் ஆகிரும். அப்போ 9z1 மேலே உள்ளது இந்த ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? அதே மாதிரி இதில் z1 z3 இருக்குல்ல, எது இல்லை? z2 இல்லை. அதை டிவைட் பண்ணிடு, அவ்வளோதான். 4/z2 இதை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் z2 கேன்சல் ஆகிரும். z1 z3 4 இது வந்துடும் மேலே. அதே மாதிரி தான் 1/z1 எழுதியிருக்கேன். இதை கொண்டு உள்ள மல்டியில் பண்ணால் z1 கேன்சல் ஆகிரும், z2 z3 கிடைக்கும். இதில் 1 இருக்குன்னு அர்த்தம். ரைட்டு. இப்போ இதுக்கு வந்து மேலே அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாரு, அதை எடுத்து ஈக்குவல் பண்ணியிருக்கேன். 1/z1 அப்படின்னா z1 பார், 4/z2 அப்படின்னா z2 பார், 9/z3 அப்படின்னா z3 பார்னு எழுதியிருக்கேன். அப்படியே எழுதிட்டு ஹோல் பாராக மாற்றிட்டேன். ஹோல் பாராக மாற்றிட்டு மாடுலஸை வந்து தனித்தனியாக பிரிக்கிறேன். z1 z2 z3 தனியாகவும், இது ஹோலாக ஒரு மாடுலஸும் பிரிச்சிருக்கேன் பார் போட்டு. அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறணும். வெறும் மாடுலஸ் z ஈக்குவல் டு மாடுலஸ் z பார் ரெண்டு ஒன்று தான். அல்லது மாடுலஸ் z பார் ஈக்குவல் டு வெறும் மாடுலஸ் z அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு மாடுலஸ் எடுக்கிற ரெண்டும் ஒன்று தான் வரும். ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் இதுக்கும் வரும். இதுக்கும் என்ன தான் வரும்? ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும். கான்ஜுகேட்டுக்கு வந்து மாடுலஸ் எடுத்தாலும் சரி, ஆர்டினரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த பார் போயிடும். அப்போ தனியாக எடுத்துட்டேன். அப்போ இதுக்கு கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இந்த கொடுத்துருக்கு 1 கொடுத்துருக்கு, 2 கொடுத்துருக்கு, 3 கொடுத்துருக்கு, இங்கே என்ன கொடுத்துருக்கு? 1 கொடுத்துருக்கு. இது ஃபுல்லாக மல்டிப்ளை அப்படியே எழுதிட்டேன். மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வருது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து டேலி ஆயிடுச்சு. ஓகேயா? குட்.